ஆல்ரெடி ஊற வச்ச பிளாக் சுண்டல் அண்ட் ஒயிட் சுண்டல்லாம் இருந்துச்சு. ஒயிட் சுண்டல் பார்த்திங்கன்னா முளைச்சியே வந்துருச்சு. இந்த ராஜ்மாவை தனியாக சாப்பிட எனக்கு பிடிக்காது. அதோட ஸ்மெல்லாக டேஸ்ட்டான்னு தெரில, அது என்னமோ ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு செட் ஆகாது. அதனால் சரி சேலட் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் சேர்த்து ஊற வச்சுட்டேன். ஸோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டேன். அந்த அம்மா வந்துட்டு ஊர்லேருந்து பிரண்டை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அம்மா வந்துட்டு பிரண்டை சட்னிக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு சேலட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சேலட்டில் வந்துட்டு குக்கும்பர், கேரட் அண்ட் பச்சை மாங்காய் இருந்துச்சு, அதுவும் போட்டிருந்தேன். அப்புறம் அதுக்கு ஒரு டிப் ரெடி பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி தழை அண்டு வந்துட்டு கொஞ்சோண்டு இத்தினூண்டு வந்துட்டு பச்சை மிளகா அண்டு ஹங்கர்ட் ஆட் பண்ணியிருந்தேன். இந்த ஹங்கர்ட் வந்துட்டு நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணேன். அது மார்னிங் தான் ஆட் பண்ணி வச்சேன். அதனால் வந்துட்டு அந்த டிப் கொஞ்சம் தண்ணியாட்ட ஆகிடுச்சு. இதுவே நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தான் கொஞ்சம் திக்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு சேலட் ரெடி பண்ணிவிட்டேன். இது கூட கொஞ்சம் பொமோகிரானேட்டும் மஸ்க் மெலன் வச்சும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எக்கு, பீர்க்கங்காய் பொரியல், வரகரிசி சாதம், பிரண்டை சட்னி அண்டு வந்துட்டு குக்கும்பர் அண்டு ஆம்லாலாம் போட்டு ஒரு பட்டர் மில்க்.